Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So hope you're all doing good, staying home and staying safe. நீங்க பார்க்க போற லேர்னிங் வீடியோ எதை பத்தினா மோஸ்ட் பாப்புலரான query இருக்கக்கூடிய வீடியோ, அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி மூலமா நீங்க வந்து ஸ்பெசிபிக்லி இண்டெக்ஸஸ், பேங்க் நிஃப்டியாக இருக்கலாம், நிஃப்டியாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஸ்டாக்ஸ், எதுக்கு வேணா நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தலாம். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இதை வந்து இன்ட்ராடேக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ்க்கும் பயன்படுத்தலாம், இண்டெக்ஸ்க்கும் நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி என்ன டீடைல்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உங்க ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பேசிக்கலி a chart of bank nifty futures. ஓகே, இது வந்து chart of bank nifty futures. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு முக்கியமா என்ன தேவைன்னா 3 இண்டிகேட்டர் தேவை. ஓகே, 3 இண்டிகேட்டர் தேவை. ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் வந்து VWAP, which is basically volume weighted average price னு பேரு. volume weighted average price. ஸோ நான் இதை பத்தின VWAP இண்டிகேட்டர் பத்தின வீடியோ ஸ்பெசிஃபிக்கா நான் ஒரு பிளேலிஸ்ட்ல போடுறேன். இப்போதைக்கு VWAP இண்டிகேட்டர் நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. இது வந்து எனி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கும். ஜெரோதா, ஸ்டாக்ஸ் ஆர் ஷேர்கான் ஆர் ட்ரேடிங் வியூ. நான் ட்ரேடிங் வியூல தான் போட்டிருக்கேன். ஸோ ட்ரேடிங் வியூல பாத்தீங்கன்னா 3 இண்டிகேட்டர் வரைக்கும் நீங்க ஃப்ரீ வெர்ஷன்ல யூஸ் பண்ணலாம், 5 இண்டிகேட்டர் வரைக்கும் பெய்டு வெர்ஷன்ல யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் வந்து VWAP. ஸோ VWAP பத்தி அதிகமா தெரிஞ்சுன்னா கூகுள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து என்னன்னா VWAP இஸ் a sacrosanct point. அதாவது ஒரு ட்ரேடில் போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேரும் பிஓசின்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், ரொம்ப பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு மேலதான் ட்ரேடே மோஸ்ட்லி வந்து மேல போகும் இல்ல கீழே வரும். ஸோ வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ், இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஃபேர் பிரைஸ்னு பேரு. ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு ஃபேர் பிரைஸான வேல்யூ எங்க கிடைக்கும்னா VWAPல தான் கிடைக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர் நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் டைம் ஃப்ரேம் செலக்ஷன். டைம் ஃப்ரேம் செலக்ஷன் பாத்தீங்கன்னா 5. ஓகே, டைம் ஃப்ரேம் செலக்ஷன் வந்து 5. ஸோ இன்ட்ராடேக்கு பொறுத்த வரைக்கும் உகந்த டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ் தான். ஸோ 3 மினிட்ஸும் கிடையாது. ஐ மீன் 3 மினிட்ஸ் சில பேர் யூஸ் பண்றாங்க. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி என்னுடைய கணிப்புல, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இட் ஒர்க்ஸ் வண்டர்ஸ் இன் 5 மினிட்ஸ். ஏன்னா 3 நிமிஷத்துல நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா நிறைய விப்சாஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்கால்பிங் யூஸ் பண்ணும்போது 1 மினிட் யூஸ் பண்ணும்போது அது விப்சாஸ் நிறைய இருக்கும், டிராடவுன்ஸ் நிறைய இருக்கும், மேலே கீழே போயிட்டு வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலே இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ஷன் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா VWAP முதல்ல செலக்ட் பண்ணிக்கங்க. ரெண்டாவது வந்து பிவட் பாயிண்ட்ஸ். ஓகே, பிவட் பாயிண்ட்ஸ் ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. ஓகே, பிவட் பாயிண்ட்ஸ்ல இருக்கு. நீங்க ட்ரேடிங் வியூல போனாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் ஃபார் பிவட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அதுல போயிட்டு ஸ்டாண்டர்ட்னு இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அதுல போயிட்டு இன்புட்ஸ் இருக்கும். அதுல வந்து டைப்ல வந்து ட்ரெடிஷனல் இருந்து ஃபிபனாச்சின்னு நீங்க மாத்திடணும். ஓகே, பை டிஃபால்ட் வந்து ட்ரெடிஷனல் இருக்கும், அதுல இருந்து நீங்க ஃபிபனாச்சின்னு மாத்திடணும். அதுக்கப்புறம் பிவோட்ஸ் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு ஆட்டோன்னு டிஃபால்ட் இருக்கும், அதுக்கு டெய்லின்னு மாத்திடணும். ஓகே, ஸோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே வந்து யூ ஹேவ் டு டூ 2 திங்ஸ். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபிபனாச்சின்னு செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். ரெண்டாவது டைம் ஃப்ரேம் வந்து ஆட்டோல இருந்து டெய்லிக்கு மாத்திட்டு ஓகே கொடுத்துடணும். அப்புறம் த மோஸ்ட் பாப்புலர் இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா RSI. ஓகே, RSI நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. RSIல வந்து இண்டிகேட்டர் நீங்க போட்டுட்டு 60-40 மாத்தீங்க. 70-30 டிஃபால்ட் இருக்கும், 60-40 நீங்க மாத்தீங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. ஸோ உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து 3 இண்டிகேட்டர் தான். ஒன்னு VWAP, ஒன்னொன்னு வந்து பிவட் பாயிண்ட்ஸ். அது பிவட் பாயிண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண ட்ரெடிஷனல் வந்து ஃபிபனாச்சியா மாத்திடணும், ஆட்டோல இருந்து டெய்லி மாத்திடணும். அப்புறம் RSI வந்து மொமெண்டம். ஓகே, இப்போ நம்ம இதுதான் செட்டப். இப்போ வந்து எப்படி ட்ரேட் எடுக்கிறது நான் சொல்ல போறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இட் வில் ஒர்க் ஒண்டர்ஸ் வித் பேங்க் நிஃப்டி அண்ட் இண்டெக்ஸ் அண்ட் நிஃப்டி. ரெண்டுத்துக்குமே நீங்க பயன்படுத்தலாம். நான் உங்களுக்கு ப்ரூஃப் நான் காமிக்கிறேன். பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டுத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். பிளஸ் ஹை பீட்டா ஸ்டாக்ஸ், அதாவது நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ், இந்த வர்ஸ்ட் கேஸ் நிஃப்டி 100 ஸ்டாக்ஸ். ஓகே, ஹைலி லிக்விட் அண்ட் ஹை பீட்டா ஸ்டாக்ஸ்ல மட்டும் தான் நீங்க இதை பயன்படுத்தணும். நீங்க வந்து ஃபியூச்சர்ஸ்ல கூட பயன்படுத்தலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நீங்க வந்து நீங்க இண்டெக்ஸ் ட்ரேடரா இருந்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆர் இண்டெக்ஸ், இல்லாட்டி ஹை பீட்டா ஹை குவாலிட்டி லிக்விட் ஸ்டாக்ஸ் நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலாம். ஸோ எப்படி பயன்படுத்துறதுன்னா, நவ் தட் யூ ஆர் பிளாட்டட், இதை வந்து ஸ்கிரீன்ல உங்க செட்டப்ல போட்ட பிற்பாடு ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனோம்னா நீங்க ட்ரேட்லாம் பண்ணக்கூடாது. பார்த்தாலும் இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா 15th of
செப்டம்பர் இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு எடுத்த ட்ரேட கூட நான் சொல்றேன். கரெக்டா 15th of செப்டம்பர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலத்தால மார்க்கெட் வந்து ஓபன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோஜியான கேண்டில். ஓகே, டோஜியான கேண்டில் எந்த விதமான ஒரு ட்ரெண்டே கொடுக்க முடியல, ஒரு கிளாரிபிகேஷனே இல்ல, ஒரு டோஜி, ஒரு அன்சர்டனிட்டி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பயன்படுத்தணும்னா யூ ஹேவ் டு வெயிட் டில் 10 o'clock, 10 மணி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க மார்னிங் வந்து மார்க்கெட் தொடர்ந்த உடனே நீங்க ட்ரேடிங்லாம் பண்ணக்கூடாது. செட்டப் நீங்க போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கிரீன்ல வந்து ஜஸ்ட் ஹேவ் டு வெயிட் டில் மார்னிங் 10 மணி வரைக்கும் மார்க்கெட் செட்டில் ஆகுது நீங்க முதல்ல பார்க்கணும். ஓகே, மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போக போகுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா ஆஃப்டர் 10 o'clock வந்து ஓகே, ஆஃப்டர் 10 o'clock வெதர் த பிரைஸ் வந்து VWAP மேல போகுதா இல்ல கீழே போகுதான்னு செக் பண்ணணும். ஃபில்டர் VWAP வந்து பயாஸ் ஃபில்டர் கொடுக்கணும். அதாவது நம்ம வந்து ஷார்ட் பண்ண போறோமா லாங் பண்ண போறோமா. ஓகே, இன்னைக்கு மார்னிங் 10 மணிக்கு அப்புறம் பாருங்க, 10 மணிக்கு அப்புறம் இப்போ வாஸ் லைக் டெய்லிங் மேலேயும் கீழே தான் போகுதே தவிர ஒரு ட்ரெண்டே கொடுக்க முடியல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து VWAP மேல ட்ரேட் ஆகுதா கீழே ட்ரேட் ஆகுதா பார்க்கணும். சப்போஸ் மேல ட்ரேட் ஆச்சுன்னா நீங்க லாங் போனா, கீழே ட்ரேட் ஆச்சுன்னா ஷார்ட் பண்ணணும். அந்த மேல கீழே போகும்போது எப்படி நான் சொல்றேன், இப்போ உதாரணம் இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்ல, அதாவது இன்னைக்கு காலத்துல 9 கேண்டில் பாத்தீங்கன்னா அதோட லோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22084. இந்த அதாவது S1க்கு கீழே டச் பண்ணிட்டு மேல போயிடுச்சு. பட் நான் VWAP திருப்பி பிளாட் பண்றேன். 10 மணிக்கு பாத்தீங்கன்னா VWAPக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. உடனே நீங்க பேரிஷ் நினைச்சிடக்கூடாது. ஓகே, மார்க்கெட் இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் தான். ஆனால் எப்ப நீங்க இந்த ட்ரேட் எடுக்கணும்னா இதுக்கு முந்தின சப்போர்ட், ஓகே, VWAPக்கு ஃபர்ஸ்ட் செட்டப் வந்து VWAPக்கு கீழே ட்ரேட் ஆகணும். ட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் எய்தர் சப்போர்ட், மொத்தமே 3 சப்போர்ட் இருக்கும், S1, S2, S3, R1, R2, R3. R1, R2, R3 வந்து ரெசிஸ்டன்ஸ், S1, S2 சப்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேல VWAPக்கு மேல க்ளோஸ் ஆகுதா கீழே க்ளோஸ் ஆகுதா பார்க்கணும். கீழே க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓகே, இன்னைக்கு வந்து சப்போஸ் இந்த கேண்டில் தான் நம்ம இருக்கிறோம் வச்சுக்கோங்க. ஓகே, இமேஜின் இதெல்லாம் மறந்துடுங்க, இந்த கேண்டில் தான் நம்ம இருக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா you should wait for the candle, next candle to close below the support. ஒரு பயாஸ் கிடைக்கிறது. ஓகே, to close below the support or previous low. அது க்ளோஸ் பண்ணாம நீங்க ட்ரேட் எடுக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க காலையில 10 மணி 10:40க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் எடுத்து பாருங்க, 10 o'clock வந்து VWAP கீழே மார்க்கெட் போயிடுச்சு, பிரைஸ் ட்ரேட் ஆகுது, உடனே நீங்க ஷார்ட் போனீங்கன்னா மார்க்கெட் ஹஸ் ரிவர்ஸ்ட். ஓகே, you have hit your stop loss. ஸோ பயாஸ் என்னன்னா VWAPக்கு கீழே ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஆகுதா பார்க்கணும், இல்லைன்னா மேல ட்ரேட் ஆகுதா பார்க்கணும். கீழே ட்ரேட் ஆனா ஷார்ட்டிங்க்கு நீங்க போகணும், மேல போகுதுன்னா லாங்குக்கு போகணும். நீங்க இதே ஃபியூச்சர்லி ஆப்ஷனும் ட்ரேட் பண்ணலாம். ஆப்ஷன்ல வந்து புட் சைட் போகணும். VWAPக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா if you are buyer of options go for put side. if you are a buyer of call options VWAPக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா go for long. ஓகே, அதே கான்செப்ட் தான். VWAPக்கு மேல க்ளோஸ் ஆச்சு, அதே மாதிரி இந்த டேஸ் ஹையும் க்ளோஸ் ஆச்சுன்னா you can go for long. இந்த இடத்துல பாருங்க, ஆனா அன்பார்ச்சுனேட்லி நான் என்ன சொல்லிருக்கேன், 10 மணிக்கு அப்புறம் தான் ட்ரேடே இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா VWAPக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்குது, அதே மாதிரி இதுக்கு முந்தின ரெசிஸ்டன்ஸ் தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு, ரைட். பட் அன்பார்ச்சுனேட்லி நான் என்ன சொன்ன, நம்ம ரூல் பிரகாரம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 10 மணிக்கு அப்புறம் தான் ட்ரேடு, 10 மணிக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஸோ 10 மணிக்கு அப்புறம் VWAPக்கு மேலேயும் கீழே க்ளோஸ் ஆதா பார்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ கீழே வருதுன்னா அடுத்த சப்போர்ட் க்ளோஸ் ஆகணும், இல்லாட்டி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் க்ளோஸ் ஆகும். நம்ம அப்படியே வாட்ச் பண்ணிட்டே வரோம். இந்த இடத்துல பாருங்க, சரி இன்னைக்கு ரொம்ப வந்து டெய்லிங்கா போச்சு. சாயந்தரம் ஓகே, சாயந்தரம் சாயந்தரம் இன்ஃபேக்ட் மத்தியானம் 2:30க்கு தான் we get a clear trend. ஓகே, 2:30க்கு தான் நமக்கு வந்து VWAPக்கு மேல, அதே மாதிரி P-னா pivot point ன்னு பேர். ஓகே, பிவட்டுக்கு மேல, pivot is nothing but இந்த டேஸ் ஹை பாத்தீங்களா, இந்த எல்லா கேண்டிலும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஒன் பிக் புல்லிஷ் கேண்டில். ஓகே, சோ VWAPக்கு மேல க்ளோஸ் பண்ணணும், அவருடைய ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் க்ளோஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்பதான் சொல்ல போறேன். பிரைஸ் ஷுட் பி, இஃப் யூ ஆர் அ பையர் ஆஃப் ஆப்ஷன்ஸ், ஓகே, நீங்க வந்து லாங் போற நினைக்கிறீங்கன்னா RSI வேல்யூ வந்து 60க்கு மேல இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இஃப் யூ ஆர் பிளானிங் டு கோ லாங், கால் ஆப்ஷன் பை பண்றீங்க, இல்ல ஃபியூச்சர் லாங் போறீங்கன்னா, ஆர் நீங்க பை பண்றீங்க, வாட் எவர் ஸ்டாக்ஸா இருக்கட்டும், RSI வேல்யூ ஷுட் பி அபவ் 60. இங்க பாருங்க 62, ஏன்னா மொமெண்டம் அங்கதான் ஜாஸ்தியா இருக்கும். RSI வந்து கண்டிப்பாக 60க்கு மேல இருக்கணும். ஓகே, அதே நீங்க வந்து
ஷார்ட் போறீங்கன்னா RSI வேல்யூ 40 கீழே இருக்கணும். ஸோ பெஸ்ட் சினாரி என்ன கேட்டீங்கன்னா 65 and 35 ஃபார் கன்ஃபர்மேஷன். ஓகே 65 அதாவது ஷார்ட் போறீங்கன்னா 35க்கு கீழே இருக்கணும், லாங் போறீங்கன்னா 65க்கு மேல இருக்கணும் கண்டிப்பா. இந்த இடத்துல பாருங்க VWAP கீழே இருக்கு, VWAP கீழே க்ளோஸே ஆயிடுச்சு கேண்டில், அதுக்கு வேண்டி நம்ம போக முடியுமா? RSI வேல்யூ பாருங்க 41 தான் இருக்கு. ஸோ பெஸ்ட் சினாரியோ நான் சொல்லிருக்கேன் 35 கீழேன்னு சொல்லிருக்கேன். உதாரணத்துக்கு நேற்று பாருங்க VWAP கீழே க்ளோஸ் ஆகுது, இந்த கேண்டில் பாருங்க, திஸ் இஸ் த கேண்டில் கரெக்டா 1.25 பாருங்க. RSI வேல்யூ என்னன்னு பாருங்க 26ல இருக்கு, இது தெரியுது உங்களுக்கு? இந்த கேண்டில் பாருங்க, in this candle closed below the low of all these candles. ஒரு volatility contraction நடந்திருக்கு, நடந்த பிற்பாடு the candle has closed below the lows of all the previous candle. முந்தின இருக்கக்கூடிய எல்லா previous candle lower கீழே க்ளோஸ் ஆயிட்டு RSIயும் பாருங்க 26 கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய டவுன் ஃபால். நிறைய பேர் சொல்லுவாங்க RSI வந்து 20 கீழே வந்து ரிவர்ஸ் ஆகும், கிடையவே கிடையாது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மொமெண்டம் ஸ்டார்டிங் எப்ப நடக்கும்னா ஹியூஜ் செல்லிங் வில் ஸ்டார்ட் ஒன்லி ஆஃப்டர் 35. நல்லா 35 RSI வந்து 35க்கு மேல போனாதான் மொமெண்டம் வந்து டவுன் சைட பிச்சுன்னு போகும். அதே மாதிரி RSI வேல்யூ லாங்குக்கு போனா 65க்கு மேல தான் பிச்சுன்னு போகும். ஓகே, you will be able to get the good trend or momentum only after RSI value of 65 and 35. Again repeat, இந்த மூணு இண்டிகேட்டர் நீங்க போட்டுக்கங்க. VWAP போட்டுக்கணும், பிவட் டேபிள் போட்டுக்கணும், பிவட் டேபிள் ட்ரெடிஷனல் இருந்து ஃபிபனாச்சி மாத்திடணும், ஆட்டோல இருந்து டெய்லி மாத்திடணும், RSI போட்டுக்கணும், RSI வந்து 70-30ல இருந்து 60-40 மாத்திடணும். மாத்திட்டு நீங்க என்ன பண்ணணும்னா காலத்தால 10 மணி வரைக்கும் எந்த விதமான ட்ரேடிங்கும் பண்ணக்கூடாது. You just have to watch the market. You will have to watch the market. அதுக்கப்புறமா மார்க்கெட்டோட பயாஸ் எங்க இருக்கு நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பிவட்டுக்கு மேல க்ளோஸ் ஆகுதா, R1க்கு மேல க்ளோஸ் ஆகுதா, இல்ல பிவட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகுதா, டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இங்க என்ன பண்ணிருக்கோம், நான் அந்த ட்ரேடிங் காமிக்கிறேன், நான் நீங்க எப்படி ட்ரேட் பண்ண உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லைவ் ட்ரேடர், ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுமா நிறைய கேட்கறவங்களுக்கு ஐ அம் கோயிங் டு ஷோ யூ தி ப்ரூஃப் ஆல்சோ. ஸோ இப்போ 2:25க்கு நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் 10 மணிக்கு அப்புறம் ட்ரேட் எடுக்கிறோம் நம்ம. அப்புறம் வந்து RSI வேல்யூ பாருங்க, இந்த கேண்டில் பாருங்க 62. ஓகே, ஐ அம் கோயிங் லாங் ஹியர். 62க்கு இமேஜின் இந்த இடத்துல நீங்க லாங் போறீங்கன்னா, ஓகே இதோட ஹை பாருங்க மேல ஸ்கிரீன்ல தெரியுது 22,400. சப்போஸ் நீங்க ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்ணீங்கன்னா 22,400க்கு நீங்க பை பொசிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா ஹை ஹிட் அஸ் 22,587. கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட், 150 × 25 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 150 × 25 இஸ் அரௌண்ட் 3,750 rupees வந்து ப்ராஃபிட் ஒரு லாட்டுக்கு உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல காமிச்சிருக்கேன் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க சொன்ன மாதிரி VWAP கீழே க்ளோஸ் ஆயிருக்கு, நேத்துடைய பிவட் லெவலுக்கு கீழே இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த 1.25 கேண்டில். ரைட், நம்மளுடைய எல்லா செக்லிஸ்டும் இது வந்து கரெக்டா வந்து பூர்த்தி செய்யும். நல்லா உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு. இந்த லைனுக்கு அதாவது இந்த பிவட் லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது, VWAP லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது, ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் ஆகுது. RSI ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரேட் ட்ரிகர் சார் எந்த இடத்துல சார் நான் ட்ரிகர் பண்ணணும், எந்த இடத்துல நான் ட்ரேட் என்ட்ரி கொடுக்கணும்னா RSIல தான் நீங்க கொடுக்கணும். அதாவது RSI கன்ஃபர்மேஷன் இல்லாம தயவு செய்து ட்ரேடே எடுக்காதீங்க. இப்போ இந்த இடத்துல சார் VWAP கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, ட்ரேட் எடுக்கணுமா சத்தியமா நீங்க வந்து என்ன ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு, மேல மார்க்கெட் போயிடுச்சு. அது இந்த இடத்துல பாருங்க சார் RSIக்கு VWAPக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு, பிவட் லெவல்ல போயிட்டு there is a supply happening, அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு உங்களுக்கு. கரெக்டா? ஸோ ஆல்வேஸ் ஹாவ் கன்ஃபர்மேஷன். அதாவது இது எல்லாமே வந்து ஃபில்டரிங், அதாவது VWAP ப்ரீவியஸ் கேண்டலுடைய லோ ஹை க்ளோஷர், அதுக்கப்புறம் பிவட் லெவலுடைய ஹை லோ க்ளோஷர், இது எல்லாமே வந்து ஃபில்டரிங் பண்ணிட்டு கடைசியா நீங்க கடைசி பாயிண்ட்ல நீங்க ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் RSI. RSI நீங்க லாங் போறீங்கன்னா 60க்கு கீழே இருந்துச்சுன்னா தயவு செய்து லாங் போகாதீங்க, 40க்கு மேல போச்சுன்னா தயவு செய்து ஷார்ட் பண்ணாதீங்க. ஓகே, சோ நான் வந்து என்னுடைய இந்த லைவ் ட்ரேட் எத்தனை மணிக்கு எடுத்தா அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நீங்க பாருங்க. சோ ஐ ஹவ் டேக்கன் a trade today. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 6 hours ago போட்டிருக்கு, அதாவது September 15 11:48 11:48க்கு 11:48 I have closed this trade. நான் 11:48க்கு நான் என்ன ட்ரேட் எடுத்தேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு நானு. சோ I took the trade at 22,328. அது 22,328 என்ட்ரி கொடுத்துட்டு
22,400 நான் வந்து புக் பண்ணிருக்கேன். ஓகே, I went long at 22,328 in Nifty futures, Bank Nifty futures and closed at 22,400. கிட்டத்தட்ட வந்து 72 பாயிண்ட் 72 into 25 போட்டீங்கன்னா per லாட்டுக்கு 1,800 rupees ப்ராஃபிட் எனக்கு இன்னைக்கு. ஸோ ஐ டுக் தி பொசிஷன் இன் ஜெரோதா. ஆக்சுவலி பிரைவேசினால நான் அதை காமிக்கல, பட் இது ஒரு லைவ் வீடியோ காமிக்கணும், அதாவது லைவ் வீடியோ நீங்க போட போற முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஐ மீன் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ, அதுக்கு ட்ரேட் எடுத்த ப்ரூஃப் உண்டான டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்றேங்க. இது வெரி சிம்பிள் லாஜிக். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேனே 11:48 நான் போனேன்னு. இங்க பாருங்க, ரைட், 11:40 இங்க பாருங்க, இந்த கேண்டில்ஸ் வரும். ஓகே, RSI வந்து பாருங்க, உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தெரியுது உங்களுக்கு, இந்த இடத்துல பாருங்க, ரைட், கேன் யூ see? ஸோ 11:45 அப்புறம் ஐ டுக் த ட்ரேட் அட் 22,328 இந்த இடத்துல எடுத்துட்டு, ஏன் எடுத்தேன்? இட் இஸ் த பிரைஸ் இஸ் அபவ் வி வேர், ரைட், அண்ட் த பிரைஸ் இஸ் the RSI is above 61 and it is trading. இதோடைய க்ளோஷர் பாருங்க, the closure of this candle. ஓகே, நான் இந்த கர்சர் வச்சிருக்கேன், கிராஸ் ஹேர் வச்சிருக்கேன், கேண்டிலுடைய க்ளோஸ் வந்து it is above the closing of all the previous candle. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணிட்டேன், உடனே I booked my profit. நான் வந்து 60 பாயிண்ட் ப்ராஃபிட் வச்சேன், பட் unfortunately it went on to give me 22,400, 72 பாயிண்ட் வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சது. நல்லா புரியுது உங்களுக்கு why I took the trade? ஸோ இன்னொரு இதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ் பாருங்க, இப்போ ஸோ இந்த இன்னொரு ட்ரேட் காமிக்கிறேன் பாருங்க. கரெக்டா டைமிங் பாருங்க, எத்தனை மணிக்கு எடுத்திருக்கேன்னு. 2:33, அதாவது செப்டம்பர் 15 இன்னைக்கு. ஐ டுக் த ட்ரேட் 22,430 and 22,460. இங்க நான் சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னுடைய ஜீரோதா அக்கௌண்ட்ல ஐ ஹோல்ட் இட் டில் அபவுட் 22,540 வரைக்கும். ஓகே, இது வந்து உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்க வேண்டி எடுத்து வச்சிருக்கேன். ஒர்க், அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுறதுக்கு வேண்டி. ஸோ 22,430க்கு எடுத்துட்டு 22,460க்கு நான் க்ளோஸ் பண்ணிருக்கேன் இதுல. ஸோ பாத்தீங்கன்னா 2:33 இந்த ட்ரேட் எடுத்திருக்கு. 2:33 நம்ம ட்ரேட் டீடைல்ஸ்க்கே பார்க்கலாம். இங்க இருக்குன்னு 2:33 பாத்தீங்களா? ஸோ நான் சொன்ன இடம் வந்துச்சு பாத்தீங்களா? ஸோ 2:25க்கு பாத்தீங்கன்னா there is a huge bullish candle. அதுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்குது. RSI வேல்யூ இந்த இடத்துல பாருங்க, it is 62. it is going above 60. அப்பதான் நான் என்ட்ரியே கொடுத்துருக்கேன். ஓகே, என்ட்ரியே நான் கொடுத்துட்டு then what I did is I drew all this line. இந்த ப்ளூ லைன்ல பார்த்தா previous day ஓட ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் R1. ஸோ நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன்னா R1 வரைக்கும் டச் ஆகும், மொமெண்டம் இருக்குன்னு பார்த்தேன். பட் ஆனா நான் வந்து ஹோல் நம்பர்ல க்ளோஸ் பண்ணுங்கிறது 22,600ல வந்து என் ஜீரோதா அக்கௌண்ட்ல க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்க உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டூயிங் இட் 22,460 நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சீரீஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் ஜஸ்ட் ஃபார் யுவர் பெனிஃபிட். இது மாதிரி சின்ன சின்ன பொசிஷன்ஸ் ஒர்க்காக காமிக்கிறது. 22,514, 22,516, அப்புறம் 536ல எடுத்துட்டு 22,570. ஏன்னா மொமெண்டம் இஸ் ஸ்டில் தேர். ஓகே, so this strategy works fantastically across all the Nifty stocks and both Nifty future ஆக இருக்கட்டும், Nifty Bank Nifty future ஆக இருக்கட்டும், சூப்பரா ஒர்க் ஆகும். இதே நீங்க ஆப்ஷன் எப்படி ட்ரேட் பண்ணணும்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து 22,300க்கு மேல க்ளோஸ் ஆயிடும். நீங்க you go and take a buy call on 22,300. இப்போ 22,400 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் வந்து 22,400 க்ளோஸ் ஆகுதுன்னா you go and buy a call at 22,400 காலை வந்து பிரீமியம் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. then you wait for it to hit the next level of resistance. ஸோ அப்படிதான் நீங்க ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணணும். ஸோ ஐ ஹோப் திஸ் ஸ்ட்ராட்டஜி வாஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் உங்களை மாதிரி மற்ற பேரும் இந்த மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல் ஆகும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க சோஷியல் மீடியால ஷேர் பண்ணுங்க அண்ட் கிவ் அஸ் அ லைக். ஆக்சுவலி நீங்க லைக் பண்ணாதான் வந்து கூகுள் அல்காரிதம்ல யூடியூப்ல சர்ச் ரிசல்ட்ஸ்ல இந்த வீடியோ முன்னால வரும். ஸோ இஃப் யூ ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங், நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியால சேனல்ல வந்து ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிவிங்க. ஃபார் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ், எனி டவுட்ஸ், ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் இன் தி கமெண்ட் செக்ஷன். நான் வந்து எல்லா கமெண்ட்டுக்கும் வந்து நான் ரிப்ளை பண்றேன். ஓகே, ஸோ டில் ஐ see in my next video, thank you and stay safe.